கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையம்புடுவதாக. என் அன்பின் சுதந்திரங்களே, நாம் ஆராதித்தோடு கொள்ளும் கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினாலே என் வாழ்த்தை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு செய்தி, நற்செய்தி. அது என்னவென்றால், 2 பதிவுகளுக்கு முன்பாக இந்த இஸ்ரவேல் தேசம் எப்படி உருவானது என்று அதை வெளிப்படுத்தினேன் என்று ஒரு பதிவிலே கூறியிருந்தேன். இந்த இஸ்ரவேல் என்றால், இஸ்ரவேல் தேசம் என்றால் அது எப்படி வந்தது, அது யார் மூலமாக வந்தது, யாருக்கு சொந்தமானது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஏனென்றால் பலர் அது இஸ்லாமியருக்குரியது என்றும், பலர் யூதர்களுக்குரியது என்றும் அதை ஒரு விவாத பொருளாக விவாதித்து கொண்டிருக்கிறபடியானால் அதனுடைய உண்மைத்தன்மை சரித்திரபூர்வமாக நடந்த சரித்திர உண்மை அதை அறிந்து கொள்வோம். யாக்கோபுக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட பெயர் இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபு. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபு இஸ்ரவேலாக தேவன் மாற்றினார். அப்போ இது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த யாக்கோபின் சந்ததிகள் இஸ்ரவேலராக மாறி அவர்கள் எங்கெல்லாம் போய் குடியிருக்கிறார்களோ அந்த தேசம் இஸ்ரவேலின் தேசம். அப்போ இந்த கானான் தேசம் எப்படி இவர்களுக்கு உரிமையாகிறது என்றால், ஆபிரகாமினிடத்திலே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படித்தபடியினால் உன்னை உன் தந்தையும் சந்தானத்தையும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே நான் வாசம் பண்ண கொடுத்தேன். ஒரு இடத்துல கொடுப்பேன் இருக்காரு, இன்னொரு இடத்துல கொடுத்தேன் உறுதிப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் ஈசாக்குக்கு அப்புறம் யாக்கோபு. இந்த யாக்கோபினுடைய 12 கோத்திரங்களும் பஞ்சத்தின் நிமித்தம் எகிப்து தேசத்துக்கு போகிறார்கள். அவர்கள் அப்படி ஒரு வழியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் கானான் தேசத்தை நோக்கி கடந்து வருகிற ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேலின் சந்ததிகள். அப்போ இந்த இஸ்ரவேல் என்கிற பெயர் யாக்கோபு எப்படி வந்தது என்றால், ஈசாக்கு யாக்கோபை ஏசாவை இருவரையும் அவருடைய சொந்த மூத்த மகன் இஸ்ரவேல், யாக்கோபு இளைய மகன். இந்த யாக்கோபு தேவனுடைய ஞானத்தினால் பெற்றோருக்குள் படிந்து குணசாலியும் கூடாரவாசியுமாக தேவனுடைய மனுஷனு கைகள் அடங்கியிருந்தார் யாக்கோபு. ஏசா தன் சுய வழியிலே சுய இஷ்டத்தின்படி ஒரு வேட்டைக்காரனாக மனசஞ்சாரியாக வாழ்ந்து கொண்டு இருந்தார். அவர் பெற்றோர்களுடைய மனதுக்கு ஒரு கடினமான வாழ்க்கை. கானானிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி இஸ்ரவேலின் சந்ததிகளை விவாகம் பண்ணி அவர்களுக்கு ஒரு அருவருப்பான மகனாய் இருந்தபடியினால், ஆனாலும் அவர்களை கண்டுகொள்ளாமல் ஈசாக்கு வயது முதிர்ந்த காலத்தில் எனக்கு ஒரு சூழல ஒரு பதார்த்தத்தை அவன் வேட்டைக்காரன் காட்டுகிறானுங்களை அடித்து கொடுத்து சிவான பதார்த்தங்களை கொடுக்க அப்படின்னா அதை கொண்டு வாப்பான்னு ஏசாவை கூப்பிட்ட உடனே ஏசா காட்டுக்கு போகிறாரு.
ரெபேக்காள் தன் மூத்த மகனிடத்திலே பேசினை கேட்டு யாக்கோபின் மூலமாக ருச்சியுள்ள பதார்த்தமாக போகிறது. அவர்களுடைய மனஸ்தாபம் வருகிறது. அதற்கு பயந்து இந்த யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போகிறார். அங்கே போய் தன்னுடைய மாமனாருடைய 2 குமாரத்திகளையும் விவாகம் பண்ணி அவர்கள் 2 பணிப்பெண்களையும் அவர்களுக்கு மனைவியாகிய அவர்கள் குமாரத்திகள் கொடுத்தபடியினால் அங்கே 12 கோத்திர பிதாக்கள் உருவாகிறார்கள். அவர்கள் எகிப்தில் இருந்த தேவனுடைய வார்த்தையின்படி கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க வருகின்ற பொழுது யாக்கோபு தன்னுடைய மனைவி பிள்ளைகள் ஆடு மாடு அனைத்தையும் ஆற்றுக்காக்களை பிடித்து தனித்திருந்து தேவனுக்கு முன்பாக நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடேன். அவர் எப்படியே அந்த வார்த்தையை அவர்கிட்ட வாங்குறார் பாருங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடேன். அப்படியே என்னன்னு அவரை பிடிச்சாங்க. நீ இப்படி பிடிச்சாருன்னு ஜெபத்தின் மூலமாக அவரை பற்றி பிடித்து கொண்டார். உம்மை வாய்னால் என்னை ஆசீர்வதின்னு சொல்லும். அப்போ நான் என் முழக்கால்களை முடங்கியிருக்கதை விடுவேன். உமக்கு நேராக கரங்களை உயர்த்தியிருக்க கரங்களை கீழே போடுவேன். உமக்கு துதிப்பதி சுதந்திர பலி ஏறெடுத்து கொண்டு உம்முடைய நாமத்துக்கு முன்பாக நிற்கிறதை விடுவேன். நீர் என்னை ஆசீர்வதித்துன்னு சொல்லும். ஜெபத்திலே தரித்திருந்தார். எவ்வளோ நேரம் காலையில் உட்கார்ந்து ஒரு அந்தி போகுது. அவர் ஆண்டவர் சொல்லாதேப்பா, நேரம் ஆயிட்டு, பொழுது போயிட்டு என்ன விடுப்பா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடேன். எவ்வளோ ஒரு விசுவாசத்தோடு அவரை பற்றி பிடித்து கொண்டபடியினால் தேவன் சொல்கிறார், நீ அவன் மாமனோட போராடி கடைசியில் அவங்கள விட்டு விலகி வரும்போது ஒரு சின்ன தர்க்கத்தோடு தான் திரும்ப அவர்கிட்ட விலகி வராரு. அதான் ஆண்டவர், நீ மனிதனோடும் போராடி தேவனோடும் போராடி நீ ஜெயம் பெற்றபடியினால் உன்னுடைய பெயர் என்ன? என் பெயர் யாக்கோபு, இன்று முதல் நீ இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் தேவனே நிறு ஆசீர்வதின்னு கேட்டபடியினால் தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான பெயரை இஸ்ரவேல். அந்த அவர்கள் போய் குடியிருக்கக்கூடிய போகக்கூடிய தேசம் கானான் தேசம். இந்த பெயர் யாக்கோபுக்கு மாற்றி அமைக்கப்பட்ட பெயர், ஆசீர்வாதமாக மாற்றி அமைக்கப்பட்ட பெயர். இப்பொழுது நாம் ஒரு துன்மார்க்கன் என்ற பெயர் மாறி அவன் ஒரு நீர்மான் என்ற பெயர் என்ன அவன் சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவனுக்கு முன்பாக முழங்கால்களை முடங்கும். ஒரு குடிகாரன் ஒரு ஊதாரியை குடும்பத்துக்கும் ஆகாதவன் இன்னொரு பியாரு நம்ம விட்டு நீங்கி ஒரு நல்ல மனுஷனாக மாறிட்டான். அந்த பெயர் மாறுவதை இப்படித்தான் மாறணும்னா தேவனுக்கு முன்பாக போய் நின்றுது அவருடைய நல்ல ஆலோசனை கேட்டு தலைகளை தாழ்த்தினால் நம்முடைய பெயர் மாறும். சவுலை பவுலாக மாற்றின தேவன், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன், அவருக்கு பேர் போம் இதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. மரித்த லாசரு உயிரோடு எழுந்தவன், அவனுடைய பேர் மாற்றப்பட்டு விட்டது. மரித்தான், உயிர்த்தெழுந்தான், உயிர்த்தெழுந்த லாசரு, அவர் பேர் உயிர்த்தெழுந்த லாசரு. இப்படி ஒவ்வொரு பேர் மாறி மாறி தேவனுக்கு முன்பாக போய் முழங்கால்களை முடங்கி ஜெபித்தால் யாக்கோபை இஸ்ரவேல் என்ற பெயரை மாற்றின தேவன் நம்முடைய பெயர்களும் மாற்றுவார். அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே போய்
போராடி கொண்டிருக்கிற காரணம் யோசுவா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இருக்கிறது. அவர்கள் அங்கே இருந்தவர்களோடு எந்த வழியிலே உள்ளே பிரவேசித்தார்கள் என்பதை இந்த வார்த்தையிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள அடுத்த பதிவிலே பார்ப்போம். இஸ்ரேல் தேசம் இப்பொழுது ஏன் சண்டை போர் நடந்து கொண்டிருந்த காரணம் என்ன? அங்கே இருந்தவர்கள் யார்? இவர்கள் எகிப்திலே இருந்த 400 வருஷம் எகிப்திலே இருந்தார்கள். அப்பொழுது இந்த கானான் தேசத்திலே குடியிருந்தவர்கள் யார்? அவங்க தாய் பொம்பு போக மாட்டேன். அது ஒரு குறிப்பிட்ட சாதி, ஒரு குறிப்பிட்ட சந்ததி மட்டும். நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம், இன்னும் நாங்கள் பூர்வீகமாக இருந்த இடம் அவங்க போக மாட்டேன்னு இப்போ சண்டை நடந்துக்கிட்டு. ஆனால் அது அவங்களுக்கு நிரந்தரமாகுமான நடக்கவே நடக்காது. காரணம் என்ன? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வமுள்ள தேவனால் வாக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதை யாராலும் மாற்றவோ அதை மீறவோ முடியாது. நாமும் தேவனுடைய சமூகத்திலே முழக்கால்களை முடங்கினால் அவரிடத்திலே இந்த அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதை யாராலும் மாற்ற முடியாது. தலைகள் தாழ்த்தி அவனை பாடி துதித்தால் நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அது தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதை எந்த ஒரு மனசினாலே எந்த ஒரு அதிகாரியாலோ பிரபுவாலோ மாற்ற முடியாது. நாம் இருக்கின்ற இந்த பெயரை மாற்றுவதற்கு அவனுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்துவோம். யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றின தேவன் நம்மளையும் ஆசீர்வதிக்க அவருக்கு முன்பாக தலைகளை தாழ்த்துவோம், முழக்கால்களை முடக்குவோம். ஆமென், ஆமென்.